வெல்கம் யூஎஸ். இந்த வீடியோவில் நம்ம வெஸ்டர்ன் கேட்டகரியில் ரிலீஸ் ஆன டாப் 5 மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேட்டகரியில் ரிலீஸ் ஆன படங்களை பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வெஸ்டர்ன் ஜேர்னல் மூவிஸை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மற்ற படங்களை காட்டிலும் இந்த ஜேர்னல் மூவிஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக் கான்செப்ட்ல இருக்கும். அதோட இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸ்மே மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் மூவிஸ் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி பல டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ல டாப் 5 மூவிஸை நாங்க தொடர்ந்து அப்லோட் பண்றோம். ஆனா வீடியோ பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி ரெகுலரா வீடியோ போறதுக்கு உதவும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி தி வாரியர்ஸ் வே. இந்த படத்தோட டைரக்டர் லீ சங்மோ. இந்த மூவி 2010ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட கதையில நம்ம ஹீரோ ஒரு தலை சிறந்த போர் வீரரா இருக்காரு. இவரோட நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் இடையில இருந்த பல வருஷ பகையை முடிக்கிற விதமா நம்ம ஹீரோ எதிர்ப்படையை சேர்ந்த எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. ஆனா ஒரு சின்ன குழந்தை மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த குழந்தைய மட்டும் கொண்டுட்டா நம்ம ஹீரோட படை இந்த போர்ல ஜெயிச்சிருவாங்க. ஆனா அந்த குழந்தைக்குள்ள மனசு இல்லாம இவர் அந்த குழந்தைய எடுத்துட்டு வேறொரு சிட்டிக்கு மூவ் ஆகுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோட படைத்தலைவர் அந்த குழந்தைய கொல்ல சொல்லி தன்னோட படையை அனுப்பி வைக்கிறான். இதுக்கப்புறம் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ எடுக்கிற முயற்சியில வெற்றி அடைஞ்சாரா இல்லையா, இதனால இவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ஜாங் டாங்கன் தான் ஹீரோ ரோல ப்ளே பண்ணிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்ல எல்லாம் அவரோட ஆக்டிங் அல்டிமேட்டா இருந்தது. இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபைட் சீன்ஸ் தான். அவ்வளவு சூப்பரா கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் ஒன்று வச்சிருப்பாரு. அதை வச்சு ஒரு ஃபைட் பண்ற ஒவ்வொரு சீனுமே டாப் நாச்சா இருந்தது. சோ நீங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் தெரிஞ்ச ஒரு வெஸ்டர்ன் மூவியை பார்க்க நினைச்சா இந்த வாரியர்ஸ் வே ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். அதோட இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். ஒரு மாவீரன் வருகிறான். லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி தி மாஸ்க் ஆஃப் ஜோரோ. இந்த படத்தோட டைரக்டர் மார்டின் கேம்பல். இந்த மூவி 1998ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி 1821ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கலிபோர்னியால ஜோரோங்கிற நபர் தீமைக்கு எதிராக போராடுறாரு. மக்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அதிகாரிகளும் நம்ம ஜோரோ பார்த்து பயப்படுறாங்க. அப்போ கலிபோர்னியாவோட கவர்னரான டான் ரஃபல் மோட்டரோ ஜோரோவை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் செட் பண்றாரு. இவர்கிட்ட மாட்டின ஜோரோவை ஜெயிலையும் போட்டுறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வெளியே வந்த ஜோரோ அந்த கவர்னரை பழிவாங்கிறதுக்காக போராடுறாரு. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் 18th செஞ்சுரி காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுக்கிறதுக்காக மூவி டீம் ரொம்பவே மெனக்கெட்டு இருக்காங்க. மெயினா இந்த மூவில வர ஜோரோ கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா போர்ட்ரேட் பண்ணிருக்காரு டைரக்டர். இந்த படம் கமர்ஷியலா செம ஹிட் அடிச்சது. இதனாலே இந்த ஜோரோ மூவிக்கு அடுத்த பார்ட் 2005ல ரிலீஸ் ஆச்சு. சோ அந்த படமும் ஒரு ஒர்த் டு வாட்ச் மூவி தான். இந்த படத்தை பார்த்துட்டு அந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி தி ஹேட்ஃபுல் எயிட். இந்த படத்தோட டைரக்டர் குவிண்டின் டாரன்டினோ. இந்த மூவி 2015ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி 1870s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி டைரக்டர் எடுத்திருக்காரு. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, அதிகப்படியான பனிப்பொழிவால ஒரு பாருக்குள்ள சில தஞ்சம் அடைகிறாங்க. மொத்தமா 8 பேர் இருக்கிற அந்த பார்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் அதுல இருந்து யார் யாரெல்லாம் உயிர் பழச்சு வெளியே வர்றாங்கிறதையும் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த ஹேட்ஃபுல் எயிட். ஒரு நார்மல் மூவி மாதிரி இல்லாம கம்மியான ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அப்படி நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே ஆக்டிங்ல அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. குறிப்பா கூட் ரசல், சாமுவேல் ஜாக்சன், ஜெனிஃபர் ஜாசன் லீலாம் மேஜர் ரோல ப்ளே பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மேஜர் சீன்ஸ்லாம் ஒரு பார சுத்தியே தான் இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு இடத்துலயும் லேயிங் அண்ட் போரிங் சீன்ஸ் இல்லாம செம எங்கேஜிங்கா படத்தை கொண்டு போயிருக்காரு டாரன்டினோ. நார்மலா டாரன்டினோ மூவிஸ்னாலே வைலன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அது போலயே இந்த மூவிலையும் கன் ஃபைட்லாம் ரத்தம் தெறிக்க எடுத்திருக்காரு. இந்த மூவில அடுத்தடுத்து பல ட்விஸ்ட் வச்சு ஆடியன்ஸ் ஒரு வித கியூரியஸோட படம் முழுக்க பார்க்க வச்சிருக்காங்க. சோ நீங்க மிஸ் பண்ணவே கூடாத ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த ஹேட்ஃபுல் எயிட். ஆனா இந்த படம் தமிழ் டப்ல இல்ல. இருந்தாலும் ஒரு நல்ல மூவி. சோ டோன்ட் மிஸ் இட். லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்க மூவி 310 to Yuma. இந்த படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் மேன்கோல்ட். இந்த மூவி 2007ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதையில நம்ம ஹீரோ ஒரு சிவில் வார் சோல்ஜரா இருந்து கால்ல அடிபட்டதால இப்ப ஒரு வீட்டுல தான் இருக்காரு. பெருசா வருமானம் எதுவும் இல்லாததால கடன் வாங்கிட்டு திருப்பி தர முடியாம கஷ்டப்படுறாரு. ஒரு கடத்துல கடன்காரங்களுக்கு பயந்து ஃபேமிலியை கூட்டிட்டு வேறொரு கிராமத்துக்கு போறாரு. இறுதி அது எல்லாத்தையும் சமாளிச்சு வாங்கின கடனை திருப்பி அடைச்சாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல கிறிஸ்டின் பேல், ரசல் க்ரூ அண்ட் பென் ஃபோஸ்டர் எல்லாம் மேஜர் ரோல ப்ளே பண்ணிருக்காங்க. அதோட ஒரு வெஸ்டர்ன் கவுபாய் மூவிக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஃபினிஷன்னா அது இந்த படம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு காஸ்டியூம் அண்ட் மேக்கப் ஒர்க்லாம் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. சோ ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் வெஸ்டர்ன் மூவி தான் இந்த 310 to Yuma. அதோட இந்த படம் தமிழ் டப்லயும் அவைலபிள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல மொத இடத்துல இருக்க மூவி டி ஜாங்கோ அன்சைன்ட். இந்த படத்தோட டைரக்டர் குவிண்டின் டாரன்டினோ. இந்த மூவி 2012ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு அமெரிக்கன் வெஸ்டர்ன் ஆக்ஷன் கேட்டகரியில தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 1858ல டெக்சாஸ்ல ராசம் உச்சத்துல இருந்த டைம் இது. அப்போ கருப்பினத்தை சேர்ந்த நம்ம ஹீரோவை அடிமையா பிடிச்சு வைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு பவுண்டி ஹண்டர் ரிலீஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் கூட சேர்ந்து வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸையும் போட்டு தள்ளுறாரு. கூடவே ஒரு சிலரால அடிமையாக்கி கடத்தப்பட்ட தன்னோட ஒய்ஃபை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு. இதனால இவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். கூடவே படத்துல ஜேமி ஃபாக்ஸ், டிகாப்ரியோ
டிகாப்ரியோ அண்ட் சாமுவேல் ஜாக்சன்லாம் மேஜர் ரோல ப்ளே பண்ணிருக்காங்க. நம்ம குயின்டின் டாரன்டினோ இந்த படத்துல ராசம்க்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை ஆடியன்ஸ்க்கு முன் வச்சிருக்காரு. நம்ம டாரன்டினோவோட ஒரு மாஸ்டர் பீஸ் மூவி தான் இந்த டிஜாங்கோ அன்செயின்ட். ஸோ ஒரு மஸ்ட் வாட்ச் வெஸ்டர்ன் மூவி தான் இந்த டிஜாங்கோ அன்செயின்ட். இதுவரை இந்த படத்தை பார்க்கலைன்னா கண்டிப்பா பாருங்க. அதோட படம் தமிழ் டப்லையும் அவைலபிள் இருக்கு. Touch your guns, you die. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.